Pongalo Pongal, the Chennai Silks in Happy Pongal. Let the celebrations begin. உங்க பையன் எங்க மேடம்? இரண்டு நாள் அறையில் நடந்த மர்மம். மூட்டையில் தூக்கி சென்ற தடயம். ரூம் டபலால் சிக்கிய பெங்களூரு சிஇஓ. டாக்ஸி டிரைவரில் சீக்ரெட் ஆபரேஷன். நடுங்க வைக்கும் ஒப்புதல் வாக்குமூலம். கர்நாடக மாநிலம் பெங்களூரைச் சேர்ந்தவர் சுசன்னா சேத். இவர் பெங்களூருவில் ஏஐ லேப் என்ற செயற்கை நுண்ணறிவு நிறுவனத்தில் சிஇஓ ஆக பதவி வகித்து வந்தார். 39 வயதான சுசன்னா சேத்திற்கும் கேரளாவைச் சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப வல்லுநரான வெங்கட் ராமனுக்கும் கடந்த 2010ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. தவமிருந்து 9 வருடங்களுக்கு பிறகு இந்த தம்பதிக்கு ஒரு மகன் பிறந்துள்ளார். மகனுக்கு தற்போது 4 வயதாகிறது. மிகவும் மகிழ்ச்சியாக இல்லறம் வாழ்க்கை தொடங்கவே தத்தமது துறைகளில் கணவனும் மனைவியும் கவனம் செலுத்தி வந்துள்ளனர். அதன்படி சுசன்னா சேத் 2021ஆம் ஆண்டு உலக அளவில் செயற்கை நுண்ணறிவு துறையில் பணியாற்றும் சிறந்த 100 பெண்களின் பட்டியலில் இடம்பெற்று சாதனை படைத்திருந்தார். இந்த நிலையில் சுசன்னா சேத் தனது 4 வயது மகனுடன் கடந்த ஜனவரி 6ஆம் தேதி வடக்கு கோவாவில் உள்ள கண்டோலிம் கடற்கரை பகுதி சர்வீஸ் அபார்ட்மெண்டில் தங்கியிருந்தார். இதையடுத்து சுசன்னா சேத் 2 நாட்கள் சர்வீஸ் அபார்ட்மெண்டில் கழித்துவிட்டு கடந்த ஜனவரி 8ஆம் தேதி அங்கிருந்த பணியாளர்களிடம் வேலை நிமித்தமாக தான் பெங்களூரு செல்ல வேண்டும் என்றும் அதற்காக வாடகைக்கு ஒரு கார் ஏற்பாடு செய்து தரும்படியும் அபார்ட்மெண்ட் ஊழியர்களிடம் சுசன்னா சேத் கேட்டுள்ளார். அதற்கு பதிலளித்த சர்வீஸ் அபார்ட்மெண்ட் ஊழியர்கள் கோவா டு பெங்களூருவுக்கு கால் டாக்ஸியை விட விமானத்தில் சென்றால் வசதியாக இருக்குமே, அதுதான் விலை குறைவானது மற்றும் விரைவானது என அறிவுரை கூறியிருக்கின்றனர். ஆனால் பிடிவாதமாக தனக்கு கார் தான் வேண்டும் என சுசன்னா சேத் கூறவே ஊழியர்களும் அவருக்கு வாடகை கார் ஒன்றை ஏற்பாடு செய்து தந்துள்ளனர். அதன் மூலம் கடந்த ஜனவரி 8ஆம் தேதி கோவா சர்வீஸ் அபார்ட்மெண்டில் இருந்து செக் அவுட் செய்து வாடகை காரில் பெங்களூரு நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளார். இதனையடுத்து சுசன்னா சேத் தங்கியிருந்து செக் அவுட் செய்த அறையை ஊழியர்கள் சுத்தம் செய்துள்ளனர். அப்போது ரூமில் இருந்த ஒரு டவல் முழுவதிலும் இரத்தக்கரை இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அப்போதுதான் அபார்ட்மெண்டில் அறை எடுக்க வந்த சுசன்னா சேத் தன்னுடன் 4 வயது குழந்தையை அழைத்து வந்ததும் பிறகு அறையை காலி செய்து பெங்களூரு சென்ற சமயம் குழந்தை உடன் செல்லாதது ஊழியர்களுக்கு நினைவுக்கு வந்தது. உடனே சர்வீஸ் அபார்ட்மெண்ட் நிர்வாகத்திடம் ஊழியர்கள் இதுகுறித்து சொல்ல நிர்வாகம் சார்பில் கோவாவில் உள்ள கலங்குட் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்துள்ளனர். அதில் சுசன்னா சேத் ஹோட்டலில் செக் இன் செய்யும் போது தனது 4 வயது மகனுடன் வந்ததும் செக் அவுட் செய்யும் போது தனது மகன் இல்லாமல் தனியாக ஒரு பெரிய பையை தூக்க முடியாமல் எடுத்து சென்றதும் பதிவாகி இருந்தது. இதனையடுத்து சந்தேகமடைந்த கலங்குட் காவல் நிலைய போலீசார் ஊழியர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்த டாக்ஸி டிரைவர் மூலம் சுசன்னாவை தொடர்பு கொண்டுள்ளனர். சாதாரணமாக பேச்சு கொடுப்பது போல் சுசன்னாவிடம் அவரின் மகன் குறித்த தகவலை திரட்டியுள்ளனர். ஹோட்டலுக்கு அவருடன் வந்த மகனை காணவில்லை என்பதையும் இரத்தக்கரை ஏன் ஏற்பட்டது என்பதையும் போலீசார் டாக்ஸி டிரைவர் மூலம் சுசன்னாவிடம் கேட்க வைத்துள்ளனர். அதற்கு டவலில் ஏற்பட்ட இரத்தக்கரை மாதவிடாய் காரணமாக வந்தது என்றும் தனது நண்பர் ஒருவரின் வீட்டில் மகனை விட்டுவிட்டதாக கூறிய சுசன்னா முகவரி ஒன்றையும் அளித்துள்ளார். உடனடியாக விசாரணையில் இறங்கிய கோவா போலீசார் சுசன்னா கொடுத்தது போலியான முகவரி என்பதை உறுதி செய்தனர். பின்னர் திட்டம் ஒன்றை தீட்டிய போலீசார் அதன்படி டாக்ஸி டிரைவரை மீண்டும் தொடர்பு கொண்டு கோவாவின்
கொங்கணி மொழியில் பேசியுள்ளனர். இந்த முறை போலீசார் டிரைவரிடம் பேசுவது டாக்ஸியில் இருக்கும் சுசன்னாவுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக கொங்கணி மொழியில் பேசி திட்டத்தை கூறியுள்ளனர். தொடர்ந்து போலீசார் பலமுறை போன் செய்து அடுத்து என்ன செய்ய வேண்டும் என சொல்ல டாக்ஸி டிரைவரும் சுசன்னாவிற்கு முன் மிகவும் நார்மலாக பேசி வண்டியை கர்நாடகாவின் சித்ரதுர்கா நகர் காவல் நிலையத்திற்கு திருப்பியுள்ளனர். அங்கு தயார் நிலையில் இருந்த சித்ரதுர்கா போலீசார் சுசன்னா சேத்தை பிடித்து விசாரித்து உள்ளனர். மேலும் அவர் வைத்திருந்த பெரிய பையை சோதனையிட்ட போது அதிர்ச்சி காத்திருந்தது. அதில் சுசன்னாவின் 4 வயது மகன் கொலை செய்யப்பட்ட நிலையில் அந்த பெரிய பையில் அடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து உடலை மீட்டு கர்நாடகா மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சுசன்னா சேத்தை கைது செய்து கொலை வழக்கு பதிவு செய்தனர். அதனைத் தொடர்ந்து சுசன்னா சேத்தை மீண்டும் கோவாவுக்கு விசாரணைக்காக அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மகனை கொன்றதை ஒப்புக்கொண்ட சுசன்னா கொலைக்கான அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளார். அதில் சுசன்னாவிற்கும் அவரின் கணவர் வெங்கட்ராமனுக்கும் இடையே கடந்த சில ஆண்டுகளாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இருவரும் கோர்ட்டில் விவாகரத்து கோரியிருக்கின்றனர். விவாகரத்து வழக்கு விசாரணை இறுதிக்கட்டத்தில் இருக்கிறது. சுசன்னாவசம் இருக்கும் மகனை அவரின் கணவர் வாரம் ஒருமுறை பார்க்க அனுமதிக்க வேண்டும் என்று கோர்ட் நிபந்தனை விதித்திருக்கிறது. இது சுசன்னாவிற்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் செய்யப்பட்ட கொலையாக இருக்கலாம் என்ற தகவல் வெளியானது. இதற்கிடையில் நடந்த சம்பவம் குறித்து பேசிய கோவா போலீஸ் எஸ்பி நிதின், ஹோட்டல் ஊழியர்கள் மற்றும் டாக்ஸி டிரைவரின் சமயோசித புத்தியால் குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார். இதில் தீர்க்கப்படாத சந்தேகங்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறது. விசாரணையில் சுசன்னா தனது கணவர் மீது அதிருப்தியில் இருந்தது தெரிய வந்துள்ளது. கோர்ட் தீர்ப்பிலும் அதிருப்தியில் இருந்துள்ளார். அதனால் குழந்தையை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்ய முயற்சி செய்துள்ளார். அப்போது தனது இடது மணிக்கட்டில் கூர்மையான பொருளால் அறுத்து கொண்டதால் இரத்தக்கரை டவலில் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் என தெரிவித்தார். இதனையடுத்து இந்தோனேஷியாவில் இருக்கும் சுசன்னாவின் கணவருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கர்நாடக மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடிந்து 4 வயது சிறுவனின் உடல் தந்தை வெங்கட்ராமனிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனையடுத்து பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர் டாக்டர் குமார் நாயக் பேசுகையில், சுசன்னா சேத் தனது குழந்தையை தலையணை அல்லது ஏதாவது ஒரு பொருளை பயன்படுத்தி கழுத்தை நெரித்து கொன்றிருக்க வேண்டும். இதனால் குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மூக்கில் ரத்தம் கசிந்துள்ளது. மேலும் இதை உறுதிப்படுத்தும் வகையில் குழந்தையின் மார்பு வீங்கியுள்ளது. முழுமையான அறிக்கை சமர்ப்பித்துள்ளேன் என பேசினார். கர்நாடகாவில் பெற்ற குழந்தையை கோவாவில் கொலை செய்த தாய் கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.